அண்ணே 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 எனக்கு ஒரு கோட்டர் வேணும்ண்ணே. கோட்டர் கொடுங்கண்ணே. என்ன தம்பி, என்ன கோட்டர் வேணும்? அண்ணே அடிச்சா சும்மா கிக்குன்னு ஏறணும்ண்ணே. இந்த மாதிரி சரக்கா இருந்தா ஒண்ணு கொடுங்கண்ணே. என்னது அடிச்சா கிக்கா ஏறணுமா? இரு இரு, இப்போ ஒரு குத்து குத்துறேன், அடிச்சா கிக்குன்னு ஏறும், பாக்குறியா? அண்ணே அண்ணே அதை சொல்லலண்ணே. அடிச்சா நல்ல சரக்கா இருந்தா கொடுங்கண்ணே. எனக்கு அது போதுண்ணே. எவ்வளவு வச்சிருக்கா காசு? கொடு கொடு, எவ்வளவு வேணும்? அண்ணே இந்தாண்ணே 150 ரூபா. ஒரு கோட்டர் ஒண்ணு கொடுங்கண்ணே. போதும்ண்ணே. அதுக்கு நான் என்ன வேணா நாங்க பாத்துக்கிறோம்ண்ணே. ஏண்டா ஒரு கோட்டர் வாங்குற கடை இந்த பேச்சு பேசுறீங்க நீ? என் தாலி இருக்கிறதுக்குனே வருவீங்கடா? ஏண்டா பிக்காளி பயிலடா? ஏண்டா செவ்வால அப்படியே வாயும் போச்சு அமைக்கிட்டே இருப்பியாடா? என்ன வேணும்னு கேள்றா அந்த அண்ணன்டா. எனக்கும் பிராண்டு பேரும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. இனி ஏன்டா முன்னாடி எடுத்து வச்சுக்கிட்டு என்னை உசிரமலையும் வாங்கிட்டு இருக்க? என்னன்னு கேள்றா செவ்வால. சரா சரா கோவப்படாத மச்சான். என்ன மச்சான் நம்மளுக்குள்ள என்ன? சரி நான் வரேன் நான் பாத்துக்கிறேன் வரேன். அண்ணே மானிட்டர் இருக்கானே? தம்பி மானிட்டர் இல்ல தம்பி, வேற சரக்கா இருந்தா கேளு. மானிட்டர் இல்ல. ஓல்டு சிப் இருக்கானே காந்தி? தம்பி அதுவும் இல்ல தம்பி. வேற என்ன வேணும் தம்பி உனக்கு? அண்ணே எக்ஸ்பிரஸாவது இருக்கானே? எக்ஸ்பிரஸா போகணும்ண்ணே அடிச்சுட்டு. அதையாவது கொடுங்கண்ணே. தம்பி அதுவும் இல்ல தம்பி. ஏன் இப்படி நீ தாலியா இருக்கிறதுக்குனே வந்துட்டு இருக்கீங்க தம்பி? வேற ஏதாவது நான் கொடுக்கறத வேணா வாங்கி சாப்பிட்டு போங்க. சரிண்ணே சரி நீங்க கொடுக்க நல்ல சரக்காவது கொடுங்கண்ணே. கொடுத்த ரூபாய்க்கு ஒரு பிரயோஜனமாவது இருக்கணும். இதா தம்பி சரக்குப்படி சரக்குப்படி சரக்குப்படி. அமௌண்ட்டை கொடு, காசை கொடு, காசை கொடு. கிளம்பு கிளம்பு கிளம்பு, கூட்டத்தை வளைச்சு விடு, கிளம்பு கிளம்பு கிளம்பு. என்னடா மாப்பிள்ள, நம்ம ஒரு சரக்கு கேட்டா இவர் ஒரு சரக்கு கொடுக்குறாரு. இது நல்லா இருக்குமா என்னன்னு அதுவும் தெரிய மாட்டேங்குது. அடிச்சு பார்த்தாலும் தெரியும். நான் அடிச்சதும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. தலையோ என்ன பண்றது, விசிரமலே வாங்கிட்டு இருக்கானே. நம்ம என்னைக்கும் நம்ம எந்த சரக்கு கடைக்கு வந்தாலும் நம்ம இந்த கேட்டதை எவனும் கொடுக்க மாட்டேங்காண்டா. நம்ம கேட்கறத தவிர எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. என்னதான் செய்ய? அது நல்லாவும் இருக்க மாட்டேங்குது. இன்னொரு சரக்கு வாங்க வர்றதுனாலே அப்படி பண்ணுவாங்க அவளுக்கு. வேற விட்றா இப்ப என்னடா பண்ண முடியும்? இருக்கிறதானடா அவங்களும் கொடுப்பாங்க. இப்ப என்ன பண்ண முடியும்? சரி வா, இருக்குதா வாங்கிட்டு வா. என்னடா செவ்வாழை என்னடா பண்ற? அதான் வாங்கிட்டு வந்தாச்சுல, ஊத்தி விடுறா. ஏன்டா இன்னும் வெயிட் பண்ணிட்டே இருக்க? அட இரு மாப்பிள, ஏன் அவசரப்படுற? இப்பதானே மழை பெய்யுது, ஜம்முன்னு இருக்கு கிளைமேட்டு. மெதுவா ஒரு பெக்க போடுவாங்க. செவ்வாழை, இதுக்கு முன்னாடியே நம்ம காலையில இருந்து சரக்கு போய்கிட்டே இருக்கடா. என்ன ஆக போகுதுன்னு தெரியலடா. இங்க வர்ற பாட்டிலா சிந்தி கிடக்கடா. இது வீட்டுக்காரன் பார்த்தோம்னா அவ்வளவுதான்டா, நம்மளை விரட்டியே விட்டுருவான்டா. அது வர்றவங்களே எடுத்துரு. இல்ல நச்சுக்கோ, சோழி முடிஞ்சு நம்ம கதை. நடுரோட்ல கிடக்க வேண்டியதாங்க. வேறு சிகரெட் எல்லாம் பாரு பத்த வச்சு எரிஞ்சு கிடக்கு. சாண்டுக்கு அதை எடுத்து தூர தூக்கி போட்டுட்டு அடுத்தாவது அடிக்கணும்டா. ரொம்ப கேவலம் கன்றாவியா இருக்கடா அந்த ரூமு. டேய் எலிக்குண்டா, பேச்சுலர் ரூம்னாலே இப்படி தாண்டா. அங்கிட்டு நெருப்பு எரியணும், இங்கிட்டு பாட்டில் உருளணும். அதுதான்டா பேச்சுலர் லைஃப். சும்மாலங்கடா. டேய் போடா, டேய் போடா. நீ சொல்றது எல்லாம் கரெக்ட் தான்டா செவ்வால. வீட்டுக்காரன் வந்து வாயில வச்சா தெரியும், அப்ப தெரியும் ஏன்டா இப்படி பண்ணணும்னு. திடுக்குன்னு உள்ள வந்துடான்டா அந்த கிழமை. சும்மா கிடையாதுடா, சடக்குன்னு வந்துடுவான்டா. வந்து தம்பி என்ன பண்றீங்க எது பண்றீங்க சொல்லு, காமிங்க காமிங்க. சும்மா இருக்க மாட்டான்டா அவன். டேய் பரட்ட, கட்டிங் ஊத்துறா. மாடா அடிக்க ஆரம்பிச்சிருவான். ஏற்கனவே காலையில இருந்து அடிச்ச மண்டை ரொம்ப வலிக்குது. சரக்கு மாத்தி மாத்தி வேற அடிச்சுட்டு இருக்கும். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஊத்து ஊத்து பாத்துக்கலாம். ஓகே மாப்பிள, இப்பதான் மாப்பிள வலிக்க வந்திருக்க நீ. சூப்பர் மாப்பிள சூப்பர். வாடா வாடா வாடா. டேய் என்னடா அளவு பார்க்க தெரியுமா தெரியாதா உனக்கு? நீ ஆண்டி அளவு இல்லாம ஊத்திக்கிட்டு இருக்க. கரெக்டா ஊத்தியாடுறா, கரெக்டா கரெக்டா ஊத்துறா பாட்டுல. என்னடா நீ பட்டத்துலயா? ஏய் செவ்வாழ, ஊத்திட்டேன்டா, எடுத்து அடுறா செவ்வாழ. மெண்டலு வச்சுக்கிட்டே இருக்காடா. ஏய் பட்ட, என்னடா இது மோசமான இருக்கும் போலடா. எரி நெறிதுடா, தொண்டையை போட்டு கவுதுடா. ஐயோ சரி, என்ன சரக்கு கொடுத்து தொலைஞ்சாலும் எனக்கு ஒண்ணும் புரியடா. மாப்பிள எனக்கு சூப்பரா இருக்கு மாப்பிள. அருமையான சரக்கா இருக்கு மாப்பிள. விட்டாத மாப்பிள, அடி எடுத்து கப்பு 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 நட்டி வைப்போம். ஏய் பரட்ட, நீ எந்த மோத்திரமா இருந்தா கூட குடிச்சிருக்கா. வாய்க்கால தண்ணி போனா கூட அதை மோந்து குடிச்சாதான்டா நீ. அன்னைக்கு சரக்கு வாங்கும்போது தண்ணி இல்லாண்டு வாய்க்கால மோந்து குடிச்சு ஊத்து குடிக்கிறியாடா அநியாயமா. அப்ப உனக்கு என்னடா தெரியும்? ஏண்டா சொன்ன கட்ட பாயல. ஏய் தேவையில்லாட்ட அதெல்லாம் கிளறிக்கிட்டு இருக்காது. நைஸா இருக்கா இங்க கிளறிக்கிட்டு இருக்கா. அப்படியே பிடிக்க குட்டு போகுதுடா. நல்லா இருக்குடா, மைல்டா இருக்குடா தம்பி. சூப்பரா இருக்குடா. டே ஒருத்தரா ஒருத்தரா வருமா. சூப்பரா இருக்குடா அவன் கொடுத்த சரக்கு. பரவாயில்லடா. இனிமே டாஸ்மாக் காரனை தான்டா கேட்கணும். நீங்களே உங்க 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 இஷ்டத்துக்கு சரக்கு கொடுங்கண்ணே. இனிமே நாங்க எதுவுமே கேட்க மாட்டோம்னே அப்படின்னே தான்டா கேட்கணும். உண்மையா இருக்குடா. டே ஆமாண்டா செவ்வாழ, கரெக்டா தான் இருக்கு. அப்படியே மைல்டா தான் இருக்கு எனக்கும். கொஞ்ச நேரம் பாப்போம், தம்ம போடுவோமா இப்படி? ஏய் ஒண்ணும் வேணாண்டா, தம்மும் போட வேண்டாம், ஒண்ணும் போட வேண்டாம்டா. அங்க பாடுறா வீடு அசிங்கமா இருக்குடா. வீட்டுக்காரன் பார்த்தோம்னா புகை வெளியே போச்சுன்னு வச்சுக்கோ, துவைச்சு எடுத்துருவான்டா நம்மள. வெளியெல்லாம் போய் சொல்லி கொடுத்துருவான்டா அந்த வீட்டுக்காரன். கம்முன்னு இருக்கடா. மாப்பிள செவ்வாழ, எனக்கு லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுடா மாப்பிள. என்ன பண்றதுன்னு தெரியலடா, மனசு தாங்க முடியலடா. நல்லா இருந்தா மாப்பிள என் கூட. ஆனா இப்ப பாரு, என் கூட யாருமே இல்லடா. ரொம்ப மனசு கவலையா இருக்குடா. ஓஹோ, சரக்கு உள்ள போன பிறகுதான் விஷயமே வருது. ஏண்டா பரட்ட, நீ இன்னைக்குடா லவ் பண்ணிருக்க? உன்னை யாரா பண்ணுவா? ஏண்டா உன் மூஞ்சி முகரையும். ஏண்டா என்ன போய் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உண்மையாதான்டா மாப்பிள. உன்ட்ட நான் மறந்துட்டேன்டா சொல்றதுக்கு. உண்மையா ஒரு பொண்ணு சீரியஸா லவ் பண்ணட்டா மாப்பிள. அந்த பொண்ணை நீ விட்டுட்டு போயிட்டாடா. என்னடா பண்றதுன்னு எனக்கும் தெரியலடா. ஏதாவது ஒரு ஐடியா இருந்தா குடுறா மாப்பிள. ஏன்டா என்னடா ஆச்சு? ஏன் லவ் பண்ணிட்டு உன்னை விட்டுட்டு போன என்னாச்சு?
நீ ஏதாவது அடிச்சிட்டியா? காசு கேட்டா எதுவும் கொடுக்கலையா? என்ன பண்ணல? ஏதாவது பண்ணலையா? என்னாச்சு உனக்கு? மாப்பிள்ள செவ்வாழ, நான் எல்லாமே கரெக்டா தான்டா பண்ணேன். ஃபர்ஸ்ட் நான் சீரியஸா தான்டா 2 பேரும் லவ் பண்ணோம். சரிடா சரிடா, சொல்லு சொல்லு சொல்லு. மாப்பிள்ள அந்த திருவிழா அப்ப நீ பாத்துருப்பாடா அந்த பொண்ணு. அவதான் நம்ம புஷ்பா. நம்ம திருவிழா அப்ப நம்ம அந்த பொருள் கண்காட்சி போட்டாங்கல்ல, அந்த இடத்துல நம்ம போகும்போது ஒரு பிள்ளை மேல இருந்து என்னை பாத்துட்டே இருந்துச்சே, சிரிச்சுட்டே இருந்த நீ கூட அந்த பொண்ணு நம்ம பாக்குது வர்றா, உன்னை பாக்குது வர்றா அப்படின்னு சொல்லி என்னை கலாச்சிய அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணாடா இது? இன்னும் அதை நீ நம்ம அதை விடலையடா நீ? ஆமா மாப்பிள்ள, அந்த பொண்ணு எவ்வளவு நேரம் தான் புலம்பிட்டே இருக்க? அடுத்த பாட்டுல பாப்போமா? நீங்கள் ஆவலுடன் கேட்டுக்கொண்டிருந்த கதைகள் அடுத்த பாட்டில் தொடர்கிறது. நன்றி 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 நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, குஷியா இருங்க, தம்ஸ் அப் போடுங்க. நன்றி நன்றி நன்றி.